நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தொடர்ந்து திருநங்கைகளுடைய இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் இரண்டாவது முறையாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில கலைஞர் கனவு இல்லத்திற்கான அந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். 6 மாதத்திற்குள் இது அந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்ட இடத்துல வீடு கட்டவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா, அதாவது நிரந்தரமாக அந்த பட்டா ரத்தாகிவிடும் என்ற நிலையில அந்த வீடு கட்டுவதற்காக விண்ணப்பம் செய்திருந்த நிலையிலும் வீடு கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ள அவர் நுழைய முயன்ற போது காவல்துறை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அதனையும் மீறி அந்த இருக்கிற கதவுகளை எல்லாம் தள்ளிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அறைக்கு அவர்கள் சென்றதால பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக வருவாய்த்துறை, சமூக நலத்துறை மற்றும் அந்த போலீசார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பங்களும் மீண்டும் பெறப்பட்டு அவர்களுக்கான அந்த விண்ணப்ப பரிசீலனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2வது முறையாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருநங்கைகள் நடத்திய போராட்டத்தால் பெரும் பரபரப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிலவியது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.